எல்லாருக்கும் வணக்கங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான குரு பயிற்சி பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறார். தொழில்ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்ச நிலையில் வரக்கூடிய காலகட்டம் தானுங்க ஜூன் மாதம் 2ஆம் தேதி. கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் தானுங்க வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டம். உங்களுடைய ராசியாதிபதி தான் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன். குரு பகவான் பயிற்சி அடையும் பொழுது உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் வரார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்ச நிலையில் வந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தகிரியஸ்தானத்தை பார்க்கிறார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக இருந்தால் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போயிடுச்சுன்னா, நேரகாலங்கள் கெட்டு போயிடுச்சுன்னா அரசனாகவே நாம் இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தானுங்க குரு பயிற்சி காலகட்டத்தில். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அல்லது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சியுடைய நிறைவில் குரு பயிற்சி ஆரம்பித்து குரு பயிற்சி முடியும் பொழுது நிச்சயமாக எனக்கு கால் பண்ணி சொல்லுவீங்க, சார் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்தது சார் அப்படின்ட்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, பார்த்துக்கிடுங்க. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் கொடுக்காது, பார்த்துக்கிடுங்க. உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் 3வது பாவகத்தை பார்ப்பதால் 3வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தகிரிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறாரு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். குரு பயிற்சி பலன் சொல்லும்போது ஏன் சார் செவ்வாவை பார்க்குறீங்க, புதனை பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு கிரகம் பயிற்சி அடையும் பொழுது மற்ற கோச்சார கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து பலனை சொல்கிறது தானுங்க சரியான ஜோதிடமாக இருக்கும். அப்போது தகிரியஸ்தானத்தை குரு பகவான் தனகாரகன் பார்க்கிறாரு, தனஸ்தானத்தை தகிரியஸ்தானாதிபதி பார்க்கிறாருங்க. உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். மனசில் மனக்கோட்டை கட்டியிருப்பீங்க இல்லையா, காலையில் எந்திரிச்சா காலையில் வேலை இந்த வேலை செய்யணுன்ட்டு 4 மாதம் ஆனாலும் செஞ்சுருக்க முடியாது. இந்த நேரத்தில் உங்களுடைய மனக்கோட்டை, மனசுக்குள்ளே கட்டி வச்சிருக்கிற கோட்டை நெசத்தில் கட்டுவீங்க, மாற்று கருத்து கிடையாது. கன்னிராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களை தொழிலதிபராக பார்க்க போகுது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த ஜோதிட பலன் நான் சொல்லலை, அந்த அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் சந்தோஷப்படுத்துறத நினச்சா கூட நினச்சிக்கோங்க, ஆனால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அதன் பிறகு சொல்லுங்கள். உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்துக்கு உச்சநிலையில் வரக்கூடிய குரு பகவான் தகிரியஸ்தானத்தை மட்டும் பார்க்கல, உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தையும் பார்க்கிறாரு, உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தையும் பார்க்கிறார். அதுபோக லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சநிலையில் இருந்து தொழிலுக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். இதனால் எப்போவுமே நல்லா வாழ்ந்தவங்க, ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறவங்க, 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் அவங்க மேலே இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரியான சந்தர்ப்பம் தானுங்க நமக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3வது பாவகத்தை பார்ப்பதால் தடைகள் நீங்கும், கருத்து வேறுபாடுகள் சரியாகும், உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வரும், பேரு 2வது புகழ் மரியாதை அதிகரிக்கும், உங்களுடைய தொழிலில் புதிய தொடர்புகள் உருவாகும், புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சான்ஸ் வாய்ப்பு கொடுத்தா தானே நம்மளால் சாதிக்க முடியுமா, சாதிக்க முடியாத நம்ம காட்ட முடியும். அப்போ நீங்கள்
மற்றவங்க கிட்ட உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் தானுங்க இந்த நேரம். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுதுன்னா நமக்கு 3ஆம் தேதியே நல்லது நடந்துருமா? அப்படி இல்லைங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல காலங்கள் வந்தாலும் ஜூலை மாதத்திலிருந்தோ ஆகஸ்ட் மாதத்திலிருந்தோ நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாங்க. ஆனால் உறுதியாக கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இதில் இந்த செவ்வாய் 2வது பாவகத்தை பார்ப்பதும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சுபஸ்தானத்தை பார்ப்பதும் பொருளாதார ரீதியாக நீங்கள் பின்னுக்கு இருந்தீங்க, நீங்கள் 4 பேருக்கு 4 காசு பணம் கொடுத்துருந்து மற்றவங்க கிட்ட போய் காசு பணம் வாங்கிட்டு கடனாக இருக்கிறீங்க, மேல முடியாத கடனில் இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த கடன் பிரச்சனை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். கன்னிராசியில் பிறந்த யாருமே என் கடன் யாராவது வந்து கட்டுவாங்களா, இல்லை எனக்கு ஏதாவது லாட்ரி அடிக்குமா, புதையல் கிடைக்குமா, இப்படியெல்லாம் நினைக்கிறவங்க இல்லை. சத்தியமாக அப்படி நினைக்க மாட்டீங்க. என் கடனை நான் கட்டிக்கிறேன், என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்தால் போதுமானது, எனக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்தா போதுமானது. சத்தியமாக இப்படி தான் நினைப்பீங்க. அடுத்தவங்க காசு பணத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்லை சாமி. நீங்கள் உங்களுடைய சங்கடத்தை மற்றவங்க வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கிடையாது. எங்கள் தாய் தகப்பனையே எதிர்பார்க்காத ஆள் நீங்கள். தப்பாக சொல்லலைங்க. தானாக கையூனி கரணம் போட்டு தான் சில பேர் மேலே வந்திருப்பாங்களே தவிர தாத்தனாலேயோ தகப்பனாலேயோ மற்றவங்களாலேயோ ஒரு சிலர் மேலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. மண்ணு மனம் உருவாக்குனதுலேருந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுலேருந்து ஒரு சில கன்னிராசியில் பிறந்தவங்க தானாக கையூனி கரணம் போட்டு தான் மேலே வந்திருப்பாங்க. அதனால் இந்த நேரத்தில் இந்த கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது, மாற்று கருத்து இல்லை. வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சரியாக ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் உருவாகும். சரியா? இது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும், அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உருவாக்கி தரும், அப்படியே வச்சுக்கலாம். அதே ஆகஸ்ட் மாதத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நடந்ததுங்க, ஆனால் புத்திர பாக்கியத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். 6 வருஷமாக 7 வருஷமாக 10 வருஷமாக போகாத கோவில் குளம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோங்க, நல்லது நடக்கலை சாமி. நான் பிரம்மச்சாரியாக இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கோம். சம்சாரியாக்கிய கடவுள் இந்த பிரபஞ்சம் தாய் தந்தை ஆக்கலை, அதனால் மன அழுத்தம் அதிகமாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சங்கடம் கன்னிராசியில் இருக்குது. அப்படின்னா அந்த சங்கடங்கள் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் அந்த 3 மாத காலத்தில் நிச்சயம் உறுதியாக சொல்கிறேன் 100% புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு, புத்திரகாரகன் தானே குரு, வேறு யாரையும் நம்ம புத்திரகாரகன் நம்ம சொல்கிறது இல்லைல்ல. புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, புத்திரஸ்தானாதிபதி சனி பகவானையும் பார்க்கிறாரு. புத்திரஸ்தானாதிபதி சனிக்கு குரு வீடு கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, புத்திரஸ்தானாதிபதி சனி உங்கள் ராசியை பார்க்கிறார். இது ஒரு மிக சிறந்த ஒரு நேர காலங்களாக இருக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர செல்வத்துக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த திருமணஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறாரு. ஏன்னா குரு திருமணஸ்தானாதிபதி. குரு யாருன்னு கேட்டிங்கன்னா திருமணஸ்தானாதிபதி, 7 கிரகம் அவர் தானே. அப்போது 7வது பாவகத்தில் சனி இருக்கார் அல்லவா. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 1 வருஷ காலமாக 1.25 வருஷமாக சனி பயிற்சியில் இருந்து ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இருக்காது கணவன் மனைவிக்கு. அதுக்கு என்ன காரணம்னா இந்த சனி பகவானுடைய தாக்கம். நம்ம ராசிக்கு சனி பகவான் நல்லவனாக இருந்தாலும் இருக்கும் இடம் சரியில்லை. எல்லா கிரகங்களும் எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கான பலனை தான் கொடுக்கும். ஆனால் அந்த குரு பகவான் மட்டும் இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகமாக தரும். அப்போ குரு பகவானுடைய திருமணஸ்தானாதிபதியுடைய பார்வை திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வாங்குவதால் திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் நீங்கும், நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவீங்க. கன்னிராசியில் பிறந்தவங்க காசு பணம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற கவலையை விட நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறனுங்க கவலை தானுங்க அதிகம். இந்த நேரமானது
மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு உங்களுக்கு நான் பலனை சொல்லியிருக்கிறேனுங்க. நடந்ததால் அது நடக்கலைன்றது அனுபவித்து சொல்லுங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கிற சங்கடங்கள் இல்லை சுயஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் எல்லாம் என்னன்றது முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. பிரமாதமாக தத்ரூபமாக இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு ஆணித்தரமாக சொல்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.